ஹே காய்ஸ், வெல்கம் டு our சேனல். ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல இருந்து ப்ரொபேஷனல் ஆஃபீஸருக்கான போஸ்ட் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ஜாப் ஒரு ப்ரைவேட் செக்டர் பேங்கோட ஜாப் அண்ட் இதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் 2/3/2025 அண்ட் சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங்கே அலவன்சஸோடு சேர்த்து 60,000 வரை கொடுப்போன்னு கோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் விதவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் ரிலீஸ் ஆன ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் போஸ்ட்கான ஒஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க் ரெண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒரு ப்ரைவேட் செக்டர் பேங்க் தான். ஆனால் இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸுக்கு கீழே வர ஐபிபிஎஸ் ஏஜென்சி தான். இந்த போஸ்டிங்கான நேம் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் ப்ரொபேஷனரி ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. இப்போது நம்ம இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பற்றி பார்ப்போம். ஆன்லைன் மோட் அப்ளிகேஷனோட ஸ்டார்டிங் டேட் 28/12/2024 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் 2/3/2025 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம் 30/3/2025 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம ப்ரொபேஷன் பீரியடை பற்றி பார்ப்போம். ப்ரொபேஷன் பீரியட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6 மாதம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த 6 மந்தோட உங்களோட பெர்ஃபார்மன்ஸை வச்சு தான் உங்களோட வேலையை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. பட் பயப்பட வேணாம், இது ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான். அண்ட் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் எங்கே வேணால் இருக்கும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த போஸ்டிங்கான சேலரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. பே ஸ்கேல் பொறுத்த வரைக்கும் 3 லட்சத்துலேருந்து 12 லட்சம் பர் ஆனம் சேலரி கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. பட் இது ஒரு பேசிக் ரேஞ்சாக தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி கிட்டத்தட்ட 60,000 வரை இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம மோட் ஆஃப் செலெக்ஷன் பற்றி பார்ப்போம். அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு ஆன்லைன் டெஸ்ட்டும் பர்சனல் இன்டர்வியூவும் வைப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட்டை கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் கிளியர் ஆகிற கேண்டிடேட்ஸை மட்டும்தான் பர்சனல் இன்டர்வியூக்கு எலிஜிபிளாக இருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பற்றி பார்ப்போம். எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும். பட் ஒரு வருஷமாச்சு மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில். அண்ட் நீங்கள் காலேஜில் கம்ப்ளீட் பண்ண கோர்ஸில் மினிமம் 50% ஆஃப் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஏஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18லிருந்து 35 வயதுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் தான். அண்ட் நெக்ஸ்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மினிமம் 1 வருஷத்துலேருந்து 10 வருஷத்துக்குள்ள சேல்ஸ் டிசிப்ளினில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் 10th 12th அண்ட் கிராஜுவேஷன் ரெகுலர் கோர்ஸில் தான் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் கரஸ்பாண்டன்ஸ்லேயோ இல்லை டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் இல்லைன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் 10th 12th டிப்ளமா முடிச்சிருந்தீங்கன்னா டிப்ளமா ஆர் பாலிடெக்னிக் ஆர் கிராஜுவேஷன் 50% மினிமம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆர் உங்களோட கிராஜுவேஷன் ஸ்கோர் சிஜிபிஏ ஆர் ஓஜிபிஏல இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அது 50%க்கு மேலே இருக்கணும். நெக்ஸ்ட் நம்ம டெசிக்னேஷன் அண்ட் ஸ்கேல் ஆஃப் அப்பாயின்மெண்ட்டை பற்றி பார்ப்போம். இந்த ஜாப் டெசிக்னேஷனுக்கான நேம் ரிலேஷன்ஷிப் மேனேஜர். அண்ட் ஸ்கேல் ஆஃப் அப்பாயின்மெண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களை அசிஸ்டன்ட் மேனேஜர், டெப்யூட்டி மேனேஜர், மேனேஜர் ஆர் சீனியர் மேனேஜருங்கிற போஸ்டிங்க்கு கீழே உங்களை அலாட் பண்ணுவாங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறது நார்மலாக ஒரு ஐபிபிஎஸ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி தான். உங்களோட ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன்னு எல்லாமே சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதுக்கான டீட்டெயில் வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நம்ம ஃபீ பேமெண்ட்டை பற்றி பார்ப்போம். நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் 479 ரூபாய் நீங்கள் ஃபீ பேமெண்ட்டாக ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இது ஒரு நான் ரீஃபண்டபிள் பேமெண்ட். நெக்ஸ்ட் நம்ம எக்ஸாம் பேட்டர்னை பற்றி பார்ப்போம். எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டாக தான் இருக்கும். அண்ட் போர்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் லாங்குவேஜ், நியூமரிக்கல் எபிலிட்டி அண்ட் ரீசனிங் எபிலிட்டி நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். டோட்டலாக நீங்கள் 100 மார்க்ஸுக்கு எழுதுகிற மாதிரி இருக்கும் 1 மணி நேரம் டியூரேஷனில். இந்த ஆன்லைன் எக்ஸாமை கிளியர் பண்ணுறவங்க தான் நெக்ஸ்ட் ரவுண்டான இன்டர்வியூக்கு செலக்ட் ஆவாங்க. நெக்ஸ்ட் நம்ம எக்ஸாம் சென்டர்ஸை பற்றி பார்ப்போம்.
எக்ஸாம் சென்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் சென்னை மட்டும்தான் அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எக்ஸாம் சென்னையில் போய் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ எலிஜிபிள் அண்ட் இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் இதை தொடர்ந்து நிறைய ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அது எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்ககிட்ட கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நம்புகிறேன். அண்ட் நீங்களும் இந்த நோட்டிஃபிகேஷனை ஒரு டைம் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆர் பர்சனலி எங்ககிட்ட நீங்கள் பேசணும் அப்படின்னா எங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிவிட்டு அங்கே நீங்கள் டிஎம் பண்ணலாம். எங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் டிஎம் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஜாப் அலர்ட் வீடியோஸ் உங்களுக்கு டெய்லியும் அப்டேட் ஆகணும் அப்படின்னா எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக அப்டேட் ஆகும். ஸோ நான் நாளைக்கு உங்களை இன்னொரு நோட்டிஃபிகேஷனோட மீட் பண்ணுற வரைக்கும் திஸ் இஸ் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்பிரஸ் டி அண்ட் சைனிங் ஆஃப். ஸ்டே ஸ்ட்ராங்.